ஓ பட்டர்ஃப்ளைன்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லரு, அதுக்கப்புறமா அடுத்தடுத்து என்னென்ன ட்விஸ்ட் வருது அந்த மாதிரி தான் வந்து படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பரத்தோட படம் பார்த்துருப்பீங்க. அதாவது எம்என்ல வந்து ஹீரோவாக நடித்தார்ல, அவர் நடித்த இந்த லவ்வருங்கிற ஒரு படம் வந்து பார்த்துருப்பீங்க. லவ்வர் இல்லை, வெறும் லவ்வுங்கிற படம் மட்டும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து யார் உயிரோடு இருக்கா, யார் செத்துட்டா அப்படின்னு வந்து ரொம்ப குழப்பமாக காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து அந்த கண்ணோட்டத்தோடு தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆள் இருக்க ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கிறதுக்காக ஊட்டியோ கொடைக்கானல் மட்டும் வரும். அப்போ வந்துருக்கு பார்த்திங்கன்னா நாசர் வந்து வந்திருப்பார். இவங்க 2 பேரும் வந்து இப்போ தான் மேரேஜ் ஆகி சிறப்பான ஹனிமூன் வந்து மாப்பிள்ளை வந்து சொல்லிகிட்டு இருப்பார். ஹீரோ தம்பி சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்காது ஹீரோவை. ஏன்னா அடிக்கடி வந்து சைக்கோத்தனமாக பண்ணுவான், இல்லாட்டி வந்து லூஸ் ஆட்டம் அவனே அடிச்சுப்பான். ஸ்கூலில் இருக்க அப்பாவி பையனுக்கும் இல்லாட்டி ஸ்கூலில் படிக்க தெரியாத பையனை தான் யார் தான் வந்து விரும்பியிருக்கா. அந்த மாதிரி தான் வந்து அந்த ஹீரோயினை வந்து இந்த ஃப்ரேமில் வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே அவளுக்கு வந்து லவ்வர் இருக்கிறதாகவும் இவன் கேரக்டர் எதுவுமே பிடிக்காம வந்து இவனை எப்படா கழட்டி விடுறது அந்த மாதிரி ஒரு டைட்டான ஒரு மனநிலையோடய வந்து இருக்கிற மாதிரியே வந்து பார்க்குறாங்க. அவன் வீட்டில் வந்து இவரை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கிற மாதிரி வந்திருக்காங்க. பணம் இல்லாமல் இருந்தவன் வந்து அப்புறம் பணம் வந்ததுக்கப்புறமா இந்த பட்டர்ஃப்ளை பிறக்கிற மாதிரி ஒவ்வொரு இடமும் வந்து பிறந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த படத்தோட கருத்தை வந்து வச்சுருக்காங்க. திடீர்னு காலேஜ் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தரை கூப்பிட்றாரு. அந்த காலேஜ் ஃப்ரெண்டு வந்தோடனே உண்மையான சம்பவம் அவரோட ஃப்ளாஷ்பேக் எல்லாமே வந்து லீக் ஆகுது, ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக்கு. அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது வந்து இந்த படத்தை பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பொறுமை வேணும். அந்த அளவுக்கு ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்காது. சஸ்பென்ஸ் த்ரில்லர் விரும்பி பார்க்குறவங்க வந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்கலாம்.